Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 279 இருக்கிற வேரியேஷன் அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலி ஹெரிடிட்டி அந்த லெசனில் வருது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் மியாசிஸ் helps in recombination of genes during the gametic fusion. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னா மியாசிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஸோ மியாசிஸ் மூலியமாக தான் எனக்கு வந்துட்டு செல் டிவைட் ஆகும். ஸோ ஹெல்ப்ஸ் இன் த ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் டியூரிங் கேமெட்டிக் ஃபியூஷன். ஸோ இந்த கேமெட்ஸ் தானே ஃபியூஸ் ஆகும், மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் அது தானே ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்தவரை ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் நடக்குது டியூரிங் கேமெட்டிக் ஃபியூஷனில். ஓகே, கேமெட்ஸ்னா மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் அப்படிங்கிறது ஃபியூஸ் ஆகுறது. திஸ் லெட்ஸ் டு த டிஃபரன்ஸ் இன் த ஃபீனோடைப் ஆஃப் த ஆஃப்ஸ்ப்ரிங் ஃப்ரம் தேர் பேரண்ட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, வேற ஜீன்ஸ் தானே வந்து சேருது, ரீகாம்பினேஷன் தானே ஆகுது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபீனோடைப் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் வெறும் அம்மாவோட ஜீன்ஸ் மட்டுமே வரல, வெறும் அப்பாவோட ஜீன்ஸ் மட்டுமே வரல. திஸ் இஸ் நாட் அ க்ளோன். ஸோ இது வந்துட்டு ரீகாம்பைன் ஆகிறதுனால எனக்கு சில சேஞ்சஸ் இன் ஃபீனோடைபிக் அவங்க பார்க்கறதுக்கு ஃபிசிக்கல் அளவில் அவங்க வந்து சில டிஃப்ரென்ஸ் தெரியும். திஸ் லெட் டு த டிஃப்ரென்ஸ் இன் த ஃபீனோடைப் ஆஃப் த ஆஃப்ஸ்ப்ரிங்னா அந்த குழந்தை ஃப்ரம் இட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் பேர் தான் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் ஃபவுண்ட் அமாங் இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீஷஸ். ஒரே ஸ்பீஷஸ்க்கு இடையில இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், அல்லது ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கும் அந்த குழந்தைக்கும் அம்மாக்கும் இருக்கிற அந்த ஒரு குழந்தைக்கும் பேரண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். லைக் இப்போ பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், அல்லது அந்த குழந்தைக்கும் அப்பா அம்மாக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. Variation is a raw material which plays an important role in the evaluation. So evaluationோட முக்கியமான விஷயம் என்னன்னா வேரியேஷன் தான். ஸோ ஒரு விஷயம் மாறி தான் evaluation அப்படிங்கிறது நடக்குது. ஸோ evaluation would not be possible without variation. வேரியேஷன் இல்லாமல் evaluation அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ என்னென்ன மாதிரியான வேரியேஷன் இருக்குது? சொமேட்டிக் வேரியேஷன் இருக்குது, ஜெர்மினல் வேரியேஷன் இருக்குது. சொமேட்டிக் அப்படிங்கிறது பாடி பார்ட்ஸில் நடக்கிற வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறது. திஸ் ஆர் த வேரியேஷன் விச் அஃபெக்ட்ஸ் த பாடி செல்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம். இது வந்து என்ன ஆகும்னா பாடி செல்ஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அடிப்படுறதை எடுத்துக்கலாம். அடிப்படுறதை எடுத்துக்கிட்டோன்னா இப்போது ஒருத்தங்களுக்கு அடிப்பட்டதுன்னா வயிற்றுல இருக்கிற அவங்களோட குழந்தைக்கு அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா? கிடையாதுல்ல. அதோட பாடி செல்ஸில் சம்திங் ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கு. திஸ் ஆர் த வேரியேஷன் விச் அஃபெக்ட்ஸ் த பாடி செல்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம். தே ஆர் இன்ஹெரிட்டபிள். ஸோ அது வந்து அதான் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன்லாம் போகாது. அந்த சொமேட்டிக் வேரியேஷன்ஸ்னால தே அக்வர் டியூ டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மினல் வேரியேஷன் அப்படிங்கிறது திஸ் வேரியேஷன் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஜெர்ம் செல்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம். ஜெர்ம் செல்னா என்னது? மேல் செக்ஸ் செல்ஸ் ஃபீமேல் செக்ஸ் செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜெர்ம் செல்ஸில் வந்து ஏதோ ஒரு வேரியேஷன் நடந்ததுன்னா அதுதான் வந்துட்டு ஜெர்மினல் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறது. தே ஆர் இன்ஹெரிட்டட். அது வந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். தே மே பி பிரசன்ட் இன் ஆன்செஸ்டர்ஸ். அது வந்து முன்னோர்கள் கிட்ட இருக்கலாம், அல்லது ஆர் மே அக்வர்ட் சடன்லி. அது வந்துட்டு உடனே வந்து நமக்கு தெரியலாம். தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஜெர்மினல் வேரியேஷன் என்னன்னா இப்போ ஹீரோஷிமா நாகசாகி ஜப்பானில் இதுவாயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் எனக்கு அந்த ரேடியேஷன்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வயிற்றுல இருக்கிற அந்த கருவில் அந்த ஜெர்மினல் செல்ஸில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அதனால தான் அந்த பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே அங்கே வந்து டிஃபெக்டோட பிறந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் ஜெர்மினல் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஜெர்ம் செல்ஸில் ஏதாவது ஒரு வேரியேஷன் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கும் வந்து வேரியேஷனோட தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷனை பிரிக்கலாம். ஜெர்மினல் வேரியேஷனை கண்டினியூஸ் வேரியேஷன், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் பிரிக்கலாம். கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னா திஸ் ஆர் ஸ்மால் வேரியேஷன் விச் அக்வர்ஸ் அமாங் இண்டிவிஜுவல் ஆஃப் அ பாப்புலேஷன். இது வந்து கண்டினியூவா வேரியேஷன் நடக்கிறது. இது வந்து ஒரு சின்ன வேரியேஷன் அப்படின்னு சொல்றது. இது வந்து அதான் அமாங் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஒவ்வொரு பாப்புலேஷனுக்குள்ளேயும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கிறது. தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன். ஃப்ளக்சுவேட்டிங்னா நார்மலாக இல்லாமல் ஒரு இடத்துல வேரியேஷன் இருக்காது அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிறது, மாறி இருக்கிற வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். தே அக்வர் தி கிராஜுவல் அக்குமுலேஷன் இன் த பாப்புலேஷன். ஸோ இது எப்படி நடக்கும்னா ஒரு கிராஜுவலாக தான் நடக்கும், லைக் டக்குன்னுலாம் நடக்காது. கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஒரு கிராஜுவலான அக்குமுலேஷன் இன் த பாப்புலேஷன். எக்ஸாம்பிள் ஸ்கின் கலர், ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் த இண்டிவிஜுவல், கலர் ஆஃப் த ஐ,
எக்ஸாம். இது எல்லாமே எனக்கு என்னென்னா ஸ்கின் கலர்லாம் வந்துட்டு இப்போது சன்ரைஸ் ரொம்ப படாமல் இருந்ததுன்னா அவங்களோட ஸ்கின் கலர் என்னவாகும், கிராஜுவலாக அவங்க வந்து ஒயிட் கலராக மாறுவாங்க. ஹைட் அண்ட் வெயிட் அதெல்லாமே வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா கண்டினியூஸாக நடக்கிற வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் ஆஃப் த ஐ இதெல்லாமே. ஸோ டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா சடனாக நடக்கிறது. திஸ் ஆர் த சடன் சேஞ்சஸ் விச் அக்வர் இன் அன் ஆர்கனிசம் டியூ டு மியூட்டேஷன்ஸ். மியூட்டேஷன்ஸ் அப்படின்னா என்னது, அந்த ஜீன்ஸில் வந்து ஏதோ மாற்றம், அதாவது டிலீட் ஆகுறதோ, அந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து ஏதோ சம்திங் மாற்றம் நடக்கிறது. ஸோ அதில் வரதான் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்கிறது. தே டு நாட் ஹாவ் எனி இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ். இப்போ நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட்லேருந்து இவங்க வரைக்கும், இந்த பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் இந்த கலரில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் வந்து நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ பட் ஆனால் இந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் பொறுத்தவரை தே டு நாட் ஹாவ் எனி இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ். திஸ் லார்ஜ் வேரியேஷன் ஆர் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் இவல்யூஷன். ஸோ இது வந்து இவல்யூஷனுக்குலாம் பயன்படாது. ஓகே, ஒரு சடன் சேஞ்ச் நடக்குது அவ்வளோதான். ஷார்ட் லெக் ஆன்கான் ஷீப், 6 or more digits in human, fingers in human. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சடன் சேஞ்ச் தானே தவிர ஒரு கிராஜுவலான சேஞ்ச் கிடையாது. ஸோ அப்போ இது வந்துட்டு எனக்கு இன்டர்மீடியட் ஃபார்மாக இருக்காது. அது மாதிரி இவால்யூஷனும் இதில் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அது ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. டிஸ்கண்டினியூஸ் தியரியோட முக்கியமான விஷயம் தான் மியூட்டேஷன் தியரி. ஸோ ப்ரப்போஸ்ட் பை டி வெரிஸ். ஸோ மியூட்டேஷனுக்கும் வேரியேஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? மியூட்டேஷன் அந்த வேரியேஷன் அந்த டூ ஈவெண்ட்ஸ் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் இவல்யூஷன். இது ரெண்டுமே இவால்யூஷனில் அந்த நடக்கிற அந்த ஒரு ப்ராசஸ். மியூட்டேஷன் அரைசஸ் டியூ டு எரர்ஸ் அக்வரிங். மியூட்டேஷன் அப்படிங்கிறது அந்த டிஎன்ஏல நடக்கிற தப்பு. எதனால? டியூ டு ரிப்ளிகேஷன். டியூப்ளிகேஷன் லைக் ஒன்றை மாதிரி இன்னொன்று உருவாகிறது. ரிப்ளிகேஷன் ஆர் எக்ஸ்போஷர் டு யூவி ரேஸில் எக்ஸ்போஷர் ஆகிறது, அதில் கெமிக்கல்ஸ்னால எக்ஸ்போஷர் ஆகிறதுனால தான் அந்த ஜீன்ஸில் சில மாற்றம் அடையும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அதிலலாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு சில மாற்றம் அடையும். ஸோ அதுதான் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. மியூட்டேஷன்ஸ்னால எனக்கு சில வேரியேஷன்ஸ் நடக்கும். இட் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்ச் இந்த அந்த மியூட்டேஷனால அந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர ஸோ அந்த ஹோல் பாப்புலேஷன், ஹோல் இவாலுவேஷன் அதெல்லாமே கிடையாது. ஸோ மியூட்டேஷன் பிரிங் அபவுட் சேஞ்சஸ் இன் த சிங்கிள் இண்டிவிஜுவல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.